ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கதை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரி. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஒருத்தர் பேர் ராமு, இன்னொருத்தர் பேர் சோமு. இவங்க 2 பேரும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் 2 பேரும் தேன் எடுக்கிறதுக்காக காட்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணாங்க. அப்போ ராமு சோமு கிட்ட சொல்கிறான், நீ எதை பற்றியுமே கவலைப்படாமல் என் கூட வா. என்னை போல் ஒரு ஃப்ரெண்டை நீ எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நான் உன்னையே காப்பாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லி சோமுவை ராமு கூட்டிகிட்டு போகிறான் காட்டுக்குள்ளே. காட்டில் உள்ள பறவைகள், மரங்கள், காட்டு விலங்குகள் எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துட்டே 2 பேரும் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போது அவங்க எதிர்பாராத விதமாக ஒரு கரடி ஒன்று அவங்க வழியில் வந்துடுது. அந்த கரடியை பார்த்த உடனேயே 2 பேரும் பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ராமு வந்துட்டு ஒரு மரத்தை பார்க்குறான். சோமு பற்றி அவன் எந்த கவலையுமே படாமல் ரொம்ப வேகமாக போய் அந்த மரத்து மேலே ஏறி உக்காந்துக்கிறான். மரம் ஏற தெரியாத சோமு என்ன பண்ணுறது, கரடிக்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு தெரியாமல் யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறான். ராமு நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சு. உடனேவும் திடீர்னு செத்து போனவன் மாதிரி தரையில் படுத்து மூச்சு அடக்கிக்கிறான். கரடி சோமு கிட்ட வந்துட்டு அவனை ஸ்மெல் பண்ணி பார்க்குது. அவன் செத்து போயிட்டான்னு நினச்சிட்டு கரடி அவனைய சாப்பிடாம விட்டுட்டு போயிடுது. சோமு நாம் நினச்சது கரெக்டாக இருக்குது, கரடி நம்மளை விட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி திருப்பியும் அப்படியே படுத்துட்ருக்குறான். கரடி போனதை பார்த்துட்டு இருந்த ராமு கீழே வந்து சோமுக்கிட்ட கரடி வந்து போயிருச்சு அப்படின்னு சொல்லி அவனை எழுப்புறான். அப்போ ராமு கேட்குறான், கரடி வந்து உன் காதுக்குள்ளே என்னவோ சொல்லுச்சே, என்ன சொல்லுச்சு அப்படின்னு சொல்லி சோமுக்கிட்ட கேட்குறான். அதுக்கு சோமு சொல்கிறான், ஆபத்தில் உதவாத நண்பன் எப்போவுமே நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லி கரடி சொல்லுச்சு அப்படின்னு சொல்லி ராமுக்கிட்ட சொல்கிறான். சோமு சொல்கிறத கேட்டு ராமு வந்து தன்னோட சுயநல புத்தியை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டான். சோமு வந்துட்டு இனிமேல் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் நீட்டிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே நடந்து போயிட்டான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, ஆபத்தில் உதவாத நட்பு நட்பல்ல.